13 அமாவாசை தான். இந்த ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது. நான் 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்சேன் சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனே துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு. அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார். ஒரு குழு போட்டார். 50 குழு. மக்களுக்கு உணவு வேணும். சத்துணவு கூடத்தில் 3 வேளை சுட சுட உணவு 11 மாசம் கொடுத்தோங்க. 11 மாசம் சுட சுட உணவு கொடுத்தோம். நல்ல காய்கறிகளை போட்டு சத்தான உணவு கொடுத்தோம். சத்தான உணவு மருத்துவமனையிலேயே கொடுத்தோம். இப்ப ரேஷன் கடையில் பொருளே கிடைக்க மாட்டேங்குது. அல்வா தான் கொடுக்குறாங்க. திருநெல்வேலி அல்வா கொடுக்குறான். சாதாரண அல்வா இல்ல, திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுக்குறாரு. முழுமையா பொருள் கிடைக்கல. இப்ப என்ன கஷ்டம் அந்த ஆட்சியில். நான் அரசாங்க பள்ளியிலே படித்தவன், கஷ்ட நஷ்டமை உணர்ந்தவன், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுடைய வேதனையை புரிந்தவன். கனவை நனவாக்க என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே 3160 பேர் மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு கல்வி பயில்றாங்க. ஸ்டாலின் அவர்களே குறிச்சுக்கொள், ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாட முடிஞ்சுதா? ஒரு மருத்துவக் கல்லூரி 4 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி திமுக அரசாங்கத்தால் கொண்டு வர முடிந்ததா? ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொண்டு வர முடிந்ததா? ஆனா ஸ்டிக்கர் ஒட்டி அவர் விளம்பரம் தேடிட்டு இருக்கார் ஸ்டாலின். நீ எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தியா சொல்லு பார்க்கலாம். மக்களை ஏமாற்றுவது. போட்டோ ஷூட். நம்முடைய ஊடக நண்பர் இருக்காங்க, பத்திரிகை நண்பர் இருக்காங்க, தயவு செய்து திருப்பி திருப்பி சொல்றேன், உண்மை போடுங்கப்பா. நீ உண்மையை போட்டா போதும், திமுக காணாம போயிடும். நாட்டில் நடக்கின்ற சம்பவங்களை, நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை உண்மை செய்தியாக போட்டாவே போதும், திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிடும். எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தேன். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கணும்.